உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூரில் உள்ள பூவைசேர் இந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக வரும் 24/5/2025 அன்று நடைபெற உள்ளது. அது தொடர்பாக மாணவர் மன்றத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அதாவது வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற உள்ள ஐயாவோட பெருந்தகை பெருமாள் பீட்டர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவானது, அதாவது இந்த சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவானது எப்படி நடக்க உள்ளது, அது தொடர்பாக உங்களுடைய பதிவு. வணக்கம். நான் பேரையூர் பூவைசேர் இந்திரகுல வேளாளர் சங்க மாணவர் மன்றத்தின் தலைவர். எங்கள் சங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூரில் அமைந்துள்ளது. பூவைசேர் இந்திரகுல சங்கம் முதலில் 1922ஆம் ஆண்டு பெருந்தகை பெருமாள் பீட்டர் அவர்களால் துவக்கப்பட்டது. அதனுடைய முறைப்படியான பதிவுகள் 1924ஆம் ஆண்டு பழைய ராமநாதபுரம் மதுரை மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு பதிவின் பெறப்பட்டது. அதன் மூலமாக நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டை மையப்படுத்தி ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக பேரையூர் பூவைசேர் இந்திரகுல சங்கமும் மாணவர் மன்றமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதுக்கு முயற்சி செய்து இப்பொழுது அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி இந்த விழாவை ஒரு கருத்தரங்கமாக வளர்ச்சிக்குரிய நமது சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு கருத்தரங்கமாக நடத்துவதற்காக எத்தனித்து அதற்கான பணிகளை மும்முரமாக செய்து வருகிறோம். இதனுடைய முன்னோட்டமாக 20ஆம் தேதி அன்று காலை சமூக நல்லிணக்க மினி மாரத்தான் ஓட்டப்போட்டி நடத்தினோம். அதில் சுமார் 200 நபர்களுக்கு மேல் கலந்து கொண்டார்கள். தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 23ஆம் தேதி 23/5/2025 அன்று காலையில் 8 மணி அளவில் ஒரு 100 மரக்கன்றுகள் நடும் விழாவும், மாலையில் கிராம மக்கள் அனைவரும் மற்றும் எங்கள் பேரையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராம மக்களின் சார்பாக சமூக நல்லிணக்க பேரணியும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி காலை 8 மணி முதல் கல்வி கருத்தரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்வை நடத்த இருக்கிறோம். இந்நிகழ்வில் நமது சமுதாயத்தை பற்றியும் நமது தலைவர்களை பற்றியுமான ஒரு தொகுப்புரையாக ஒரு நூற்றாண்டு மலர் ஒன்றும் வெளியிட உள்ளோம். அதன் தொடர்ச்சியாக நமது சமுதாயத்தின் வளர்ச்சியை பற்றிய ஒரு குறும்படம் ஒன்றும் வெளியிட உள்ளோம். மற்றும் நமது சமுதாய தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய ஒரு கல்வி கருத்தரங்கத்தையும் நாங்கள் நடத்த உள்ளோம். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே மாலையில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அதில் கலந்து கொள்ளும் தலைவர்களாக தர்மன் எழுத்தாளர் அவர்கள் கலந்து கொள்கிறார், நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொள்கிறார், வடிவேல் ராவணன் அவர்கள் கலந்து கொள்கிறார், முனைவர் பேச்சிமுத்து அவர்கள் கலந்து கொள்கிறார், முனைவர் தங்கச்சாமி அவர்கள் கலந்து கொள்கிறார், நீலேந்திர பாண்டியன் அவர்கள் கலந்து கொள்கிறார், எஸ் உமா சங்கர் ஆசிரியர் மருதமலர் அவர்கள் கலந்து கொள்கிறார், எஸ் பாலு அவர்கள் கலந்து கொள்கிறார், சுபாசினி மல்லத்தி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகள் வினோலினி நிவேதா பாண்டியன், பசுவதி பாண்டியன் அவர்களுடைய மகள் சந்தன பிரியா மற்றும் மலர்சாமி பாண்டியன் ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். இதை தவிர்த்து எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசு பணிகளில் மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ள பல்வேறு தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பெருந்தகை பெருமாள் பீட்டர் அவர்கள் பிறந்த மண்ணான பேரையூர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பேரையூர் ஒரு வளர்ச்சி அடையாத கிராமமாக இருந்தது. பக்கத்தில் உள்ள ஒரு தெருக்களுக்கு நம்மளால் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் எங்களுடைய பேரையூர் கிராமத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக டிஎல்சி என்ற ஒரு அமைப்பில் இணைந்து அதன் மூலம் ஒரு பள்ளியை ஏற்படுத்தி கல்வி கற்றால் தான் நம்மால் வளர முடியும் என்கின்ற ஒரே கண்ணோட்டத்தில் கல்வியை மையப்படுத்தி எங்களையெல்லாம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். அவருடைய அந்த சீரிய முயற்சியினால்தான் இன்று ஏறக்குறைய பேரையூரில் மட்டும் ஒரு 500 அரசு ஊழியர்கள் உள்ளோம். அது தவிர 300 பேருக்கு மேல் பணிபுரிவு பெற்றவர்கள் உள்ளோம். எங்கள் பேரையூரில் யூபிஎஸ் பாஸ் பண்ணவர் முதல் கடைநிலை பணியாளர் வரை அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம்.
கல்வியின் மூலம் மட்டுமே வளர்ச்சியை எட்ட முடியும் என்பதற்கு எங்களுடைய கிராமம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்தீர்களானால் தெரியும், வீட்டிற்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பட்டாதாரிகள் நாங்கள் இருப்போம். அதில் யாராவது 2 பேர் பணியில் இருப்போம். இந்த அளவிற்கு வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கிய காரணமாக இருந்தது ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள்தான். அவருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி நாங்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக வளர்ந்து வந்த காரணத்தினால் எங்களுடைய கிராமம் வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதே கிராமத்தை சேர்ந்த தங்கை காவிய ஜனனி வந்து அவர்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவரும் எங்கள் மண்ணைச் சேர்ந்தவர், எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் தான். இதுக்கு முன்னால் இருந்த ஐஜி குருவையா அவர்கள், ரவிசெல்வன் ஐஆர்எஸ் அவர்கள் எல்லாம் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிறைவளத்தான், இதற்கு முன்னால் இருந்த பரமொழி சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் ஆகியோரும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். இவ்வாறு பல பெரிய தலைவர்கள் முதற்கொண்டு அனைவரையுமே இந்த மண்ணுக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள். சுமார் எத்தனை குடும்பங்கள் இந்த பேரையூரில் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்? ஒரு 250 குடும்பங்கள் நாங்கள் உள்ளோம். 250 பேரையூர் வடக்கு தெரு என்று சொல்வார்கள். பேரையூரில் வந்து வடக்கு தெரு என்று சொன்னாலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து முக்கிய ஒரு அடையாளமாக இருக்கும். பேரையூரில் வடக்கு தெரு என்று சொன்னால் அது போதுமானது. அந்த அளவுக்கு பேரையூரில் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து ஒரு முக்கியமான மையக்கருத்தாக அனைத்து இடங்களிலுமே நாங்கள் வந்து கருத்துக்களை எங்களுடைய இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது பெருமாள் பீட்டர் அவர்கள்தான். 750 குடும்பங்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலம் ஒரு சங்கத்தை அவர் ஏற்கனவே பதிவு செய்து வைத்து சென்ற அந்த சங்கத்தின் அடிப்படையில் அதனுடைய கட்டுக்கோப்புகள் ஏற்கனவே தொகுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் இதுவரை எங்கள் கிராமத்தில் அனைவருமே அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடந்து வருகிறோம். 700 குடும்பங்களிலும் குறைந்தபட்சம் கல்வி கற்பவர்கள் 2 பேர், கல்வி கற்றவர்கள் 2 பேர் இருப்பார்கள். ஊரில் வந்து இளைஞர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படியா? முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அனைவருமே, அனைத்து கிராம தலைவர்களாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் உள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்கள், மாணவிகள், மகளிர் மன்றங்கள் அனைவருமே எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கே நாங்கள் அவர்களிடம்தான் முதலில் ஒத்துழைப்பு கேட்டோம். அவர்கள் எல்லாமே தொடர்ந்து நடத்தலாம், இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இந்த வருடம் 100ஆண்டு விழாவை சேர்ந்து நடத்தி வருகிறோம். இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வித்தியாசமாக பூவைசர் இந்திரகுல வேளாளர் என்ன அது சிறப்பு, என்ன இதுக்கு ஒரு வேறுபாடு? ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் 1922 செங்கோட்டைப்பட்டியில் 3 கூட்டங்களை கூட்டி தான் இந்த சங்கத்தை உருவாக்கன்னு முடிவு செஞ்சாங்க. 1924 ஆகஸ்ட் 16 இந்த சங்கத்தை பதிவு பண்ணாங்க. என்ன பேரில் பதிவு பண்ணாங்கன்னா பூவேசிய இந்திரகுல சங்கம்னு பதிவு செஞ்சாங்க. வேளாளருங்கிற வார்த்தை இல்லை. ஸோ நம்ம டிக்ஷனரி தமிழ் அகராதியில் தேடி பார்த்தோம்னா பூவேசியர்னு என்ன போட்டிருப்பாங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேளாளர் தான். அதனால் தனியாக வேளாளருங்கிற வார்த்தையை சேர்க்கலை, பூவேசியர் அப்படின்னாலே வேளாளர் என்ற அர்த்தம் தான். அதனால தான் அவங்க பூவேசி இந்திரகுல வேளாளர் சங்கம் அப்படிங்கிற வைக்காமல் பூவேசி இந்திரகுல சங்கமே வச்சுருந்தாங்க. பூவைசியர் அப்படின்னா என்ன அர்த்தம்டா, வைசியரை 3 விதமாக பிரிக்கிறாங்க. பூவைசியர், கோவைசியர், கனவைசியர் 3 விதமாக பிரிக்கிறாங்க. பூவைசியர்னா பூமியில் விவசாயம் பண்ணி அந்த பொருளை விற்பனை செய்கிறவங்க வணிகர், வேளாளர் தான், அவங்க வணிகராக மாறுறாங்க. கோவைசியர் அப்படின்னா ஆடு மாடுகளை விற்பனை செய்கிறவங்க. தனவைசியர்னா செல்வங்களை விற்பனை பண்ணுறவங்க, நகைகள் அந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்க. நம்ம வந்து பூமியில் விளையக்கூடிய பொருள்களை விளைவிச்சு அதை வணிகம் செஞ்சதுனால நம்மளுக்கு பூவேசியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோ. வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இந்த ஊருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில வந்து கல்வி மூலமாக வந்து அனைத்து துறைகளிலுமே எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் அரசு பணிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். அது தவிர தனியார் துறைகளிலும் பலர் பணிபுரிந்து வருகிறார்கள். எங்களுடைய இந்த மாணவர் மன்றம் என்பதை ஏறக்குறைய இந்த வருடம் நாங்கள் நடத்துவது 46வது ஆண்டு மாணவர் மன்றம் நடத்துகிறோம். 46 வருடங்களுக்கு முன்பாகவே எங்கள் மன்றத்தில் எங்கள் மாணவர்கள் வந்து இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இதன் மூலமாகவே தெரியும் எங்களுடைய கல்வியினுடைய வளர்ச்சி நாங்கள் எவ்வளோத்துக்கு வளர்ந்து இருந்தோம். அப்பொழுதிருந்து இப்போது வரை நாங்கள் எவ்வளவு வளர்ந்து இந்த நிலையை நாங்கள் எட்டியுள்ளோம் என்பதை நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும். அதற்காக வேண்டித்தான் இந்த கருத்தரங்கமே நடத்துகிறோம். நீங்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சிகளை பார்க்க வேண்டும். நாம் இன்னும் அடிதடி சமுதாயம் ஜாதி இதில் அடிமைப்பட்டு கிடக்காமல்
கல்வி என்ற ஆயுதத்தை எப்போது கையில் எடுக்கிறோமோ அப்பொழுது தான் நம்ம வளர முடியும் என்பதை வெளி உலகு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் பேரையூரின் அடையாளத்தை மீட்பதற்காகவும் நாங்கள் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். கல்வி கருத்தரங்கமாகத்தான் நடத்துகிறோம். கல்வி கருத்தரங்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள்னால் உங்களுக்கே அதனுடைய உண்மை புரியும். பேரையூரில் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பணிபுரிகிறார்கள், எந்த மாதிரியான அவர்களுடைய கண்ணோட்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நேரில் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம். தயவு செய்து அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்.